லண்டன் செல்வதற்கு முன்பாக அந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்திற்குள் இருந்த பயணிகள் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் கடைசி நேரம் மரணத்திற்கு முந்தைய கடைசி மரண வாக்கு மூலமாக அவர்கள் கூறிய அந்த காட்சிகள் ஆடியோவுடன் வெளியாகி இருக்கிறது. அவர்களே விமானத்தில் ஏறி அமர்ந்தவுடன் ஏசி ஏர் கண்டிஷனர் வேலை செய்யவில்லை. மேலும் இருக்கையில் இருந்த அந்த தொடுதிரை ஒளித்திரைகள் முறையாக பங்கன் ஆகவில்லை. அந்த ஏசி இல்லாததால் தங்களது தலையில் வேர்வையாக இருக்கிறது என்று அவர்கள் வீடியோ காலில் அவர்களது உறவினர்கள் நண்பர்களுடன் பேசும் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. இதுவே விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கான முதல் சாட்சி சான்ற ஆவணமாக கடைசி மரண வாக்குமூலமாக அதில் இருந்த பயணிகளே அந்த தொழில்நுட்ப கோளாறை கண்டறிந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகி இருக்கிறது. பயணிகளின் புகாரை அவர்கள் மிகவும் சீரியஸாக அலட்சியப்படுத்தாமல் எடுத்திருந்தால் இந்த கோர விபத்தை தவிர்த்திருக்கலாமோ என்று என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் பயணிகள் இருக்கையில் அமர்ந்த உடனேயே அவர்கள் முன்னேற்கக்கூடிய தொடுதிரை அது இயங்கவில்லை. இரண்டாவது இந்த பட்டன்களில் உள்ள கட்டுப்பாடின்படி எதுவுமே இயங்கவில்லை. மூன்றாவது ஏர் கண்டிஷனர் விமானத்திற்குள் ஏர் கண்டிஷன் இயங்காமல் அவர்கள் ஸ்வெட்டிங் ஆகி தலைமுடியெல்லாம் வேர்வை பெருக்கெடுக்கிறது என்று அவர்களே கூறுகிறார்கள். ஏசி வேலை செய்யவில்லை, வேர்வையால் தலைமுடி நனைகிறது, தொடுதிரை வேலை செய்யவில்லை, தொழில்நுட்ப கோளாறு விமானத்துக்குள் இருக்கிறது என்று வேறு எவரும் கண்டுபிடிக்க தேவையில்லை. விமானத்திற்குள் சென்ற பயணிகளே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த புகாரை சீரியஸாக உடனடியாக கவனித்திருந்தால் அந்த விமானத்தில் பயணித்த ஊழியர்கள், ஏர் ஹோஸ்டஸ் உள்ளிட்ட ஊழியர்களோ அல்லது இந்த தொழில்நுட்ப பணியாளர்களோ கவனித்திருந்தால் இந்த 200க்கும் மேற்பட்டோரை உயிரை பறிகொண்ட இந்த கோர விபத்தை தடுத்திருக்கலாம். ஒரு விமானத்தில் சிறிய கோளாறுகளை கூட அதை சரியாக கவனிக்காமல் அலட்சியப்படுத்தியதால் தான் இந்த கோர விபத்து ஏற்படுத்தியிருக்கிறது என்பது அந்த பயணிகளின் கடைசி நேர வாக்குமூலத்தின் முன்பாக அவர்கள் உயிர் துறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் அதை நமக்கு உணர்த்துகின்றன.